கிருஷ்ணகிரி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட இருளர் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட மயானத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கிரானைட் கழிவுகளை கொட்டி வைத்துள்ளனர். சமீபத்தில் உயிரிழந்த ஒருவரின் உடல் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அடக்கம் செய்ததாகவும் கூறினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் மயான ஆக்கிரமிப்பை மீட்டு சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி தேர்தலை புறக்கணிக்க வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் தேர்தலுக்கு பின் நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பல்லக்காபாளையம் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 17ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கார்ப்பரேட் நிறுவனத்தின் தலைமை மனிதவள அதிகாரி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஜோ திரைப்பட நட்சத்திர கலைஞர்களான ரியோராஜ் மற்றும் பவ்யா தரிகா மாணவ மாணவிகளுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பை வலியுறுத்தி பொதுமக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மிர்சி ரம்யா மற்றும் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஆகியோர் கலந்து கொண்டு பிரசுரங்களை வழங்கி மாணவர்களிடம் உரையாற்றினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழி சாலையில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையின் இருபுறங்களிலும் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்க்காலின் உயரம் அதிகரிக்கப்பட்டதால் சாலை ஓரத்தில் உள்ள மின்சார கம்பிகள் அனைத்தும் கையால் தொடும் அளவிற்கு உள்ளது. இதனால் சாலையோர வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிர் பயத்துடன் கடந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தால் இது தங்கள் வேலை இல்லை என ஒருவருக்கொருவர் புகார் கூறி வருவதாக பாதிக்கப்பட்ட வணிகர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் வணிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவிற்கு வி. செந்தில்நாதன் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார். அந்த வகையில் வழக்கத்தை விட வெயில் சற்று அதிகமாகவே காணப்பட்ட போதிலும் வேட்பாளர் செந்தில்நாதன் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கரூரை அடுத்துள்ள மேட்டுப்பாளையம், தலவப்பாளையம் உள்ளிட்ட சுமார் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு